காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி மண்டே. நம்ம மாற்ற போகலாமா எப்படின்னு? ஹலோ, வணக்கங்க. ஹாப்பி மண்டே. இன்னைக்கு நல்லா ஃபுல் எனர்ஜியோட ஆஃபீஸ் கிளம்புறோம். இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் தோசைங்க. பாருங்க, அதை ஒரு தோசையை சுட்டு வச்சுருக்கேன். தோசை சுட்டுட்டு தோசைக்கு வந்து மதியம் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருக்கேங்க. இந்த சாம்பாரை தான் தோசைக்கு நான் சைட் டிஷ்ஷாக ஊற்றிக்க போகிறேன். ஆச்சுங்களா? ஆமாம், கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோங்க. இங்கே பாருங்க, கருணக்கிழங்கு நல்ல ஒரு பாதி பெரிய பெரிய துண்டா குக்கரில் 2 விசில் வச்சுருங்க. சில நேரம் வேக மாட்டேங்குது. இங்கே பாருங்க, நல்ல சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்க. அழகாக, அவ்வளோதான், நல்லா இருக்குது. இது வந்து சில நேரம் ஒரு மாதிரி காரல் மாதிரி இருக்குது இல்லையா? புளி ஊற்றுறவங்க கொஞ்சம் புளி ஊற்றிங்க. இன்றைக்கி நான் புளி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தவாவில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. கருணக்கிழங்கு ஏன் சாப்பிட்டுன்னு சொன்னாங்க தெரியுங்களா? இன்றைக்கி அவங்க ஃபேவரட் சாப்பிட்டு இட்லி இல்லை, மல்லிப்பூ இட்லின்னுவாங்க. அதுக்காக அந்த சாப்பிட்டு எடுத்தாந்து சேர்த்துட்டாங்க. அப்புறம் இன்னொன்று பெரிய முக்கியமான விஷயம், இன்றைக்கி வந்து +2 எக்ஸாமுங்க. இன்றைக்கி அந்த எழுதுகிற பசங்க எல்லாருக்குமே எங்கள் நல்லா எழுதுங்க, எதை பற்றி கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. நீ நம்ம சொல்ல எல்லாருக்கும் எல்லா பிள்ளைங்களும் நல்லா பரீட்சை எழுதணும்னு அவங்களுக்காக நாங்கள் ஆண்டவனை ப்ரேயர் பண்ணிக்கிறோம். பிள்ளைங்கள்லாம் நல்லா ஒரு பிரைவசி கொடுத்து படிக்க வைங்க பிள்ளைங்களை. ஆனால் கண்காணிங்க, முக்கியமானது. டென்ஷன் ஏற்றாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. பசங்க நல்லா படிப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று, இந்த எக்ஸாம் இன்னைக்கு முடிஞ்சதா, இது இதோட ஏறக்கட்டு நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் அதை கிட்ட போடணும். இந்த பேப்பரை வச்சுன்னா ரீவேல்யூஷன் பண்ணுறேன்ட்டு இது தப்பா அது தப்பான்னு போட்டு கன்ஃபியூஸ் மனசு கெட்டுடுங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா எழுதுந்து அந்த பேப்பர் மறுபடியும் நம்மளுக்கு வராது, நல்லா தெரியும் அப்படின்னு. இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு 50 வருஷம் போகலாமா என் காலத்துக்கு. ஏன்னா 1975 நாங்கள் இதே +2லாம் கிடையாது. நான் எழுதத்தோடு SLC முடிஞ்சு போச்சு. அந்த எக்ஸாம் அப்போ ரொம்ப இப்படி தான் பயமுட்டுனாங்க. ஆனால் பயப்படாமல் நாங்கள் தான் போனோம். அங்கே எங்கள் சிந்தாப்பேட்டை ஹைஸ்கூல் எதிர்க்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு வேண்டது 2 தாங்க. நான் படித்தது வரணும், இல்லை என் பாக்கெட்டில் இருக்குது வரணும். தெரியுதுங்களா? பாக்கெட்டில் நான் படிக்காத எழுதி வச்சுருப்பேன், குட்டி குட்டியாக. அந்த கால ஊழல் சொல்கிறாரு. இல்லை அப்போல்லாம் பறக்கும் படையெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வாத்தியாருங்க தான். சில பேர் வாத்தியார் வந்து போங்க, ஏன்னா அப்போ வந்து பேப்பர் வேல்யூஷனு அது இதுன்னு எதுவும் ஃப்ரீயாக விடுவாங்க. ஆனால் நாங்களும் நல்லா எழுதுவோம். ஆனால் பாக்கெட்டில் வச்சுருக்கோம் பாருங்கள், அது எங்கெங்கே எந்தெந்த ஏற்றியை வச்சோம் அதை நான் வச்சது பெரிய விஷயம். அது ஒரு காலங்க, அதெல்லாம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் காலமாகிடுச்சு. நாங்கள் படிக்கும்போது கேல்குலேட்டர் காலம். கேல்குலேட்டர் கிடையாது. அப்போது எல்லாம் பெருக்கெல்லாம் கையில் தான் பென்சிலில் போடணும், அப்படி தான். ஓகேங்களா? ஜாலியாக இருங்க. +2 எழுதுகிற குழந்தைங்களுக்கு நான் குழந்தை தான் சொல்லுவேன், எல்லாருக்குமே